உயிருள்ள வரை உஷா 1983 வெளியானது. இந்த படத்தை வாங்க விமர்சகர்கள் யாரும் முன் வரவில்லை. பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றும் படம் ஓடுமா என்ற தயக்கம் இருந்தது. பத்திரிகைகள் சுமாரான படம் எதிர்மறை விமர்சனங்களை பறக்கவிட்டன. இருந்தபோதிலும் 175 நாட்களுக்கு மேல் ஓடியது. நளினிக்கு முதல் படம். தங்கை கோரிக்கையதும் 1983 தீபாவளிக்கு வெளியானது. ஆனந்தபாவிற்கு முதல் படம். இந்த படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. உறவை காத்த கிளி 1984 வெளியானது. இந்த படத்தில் தான் சிலம்பரசன் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். இந்த படத்தில் TR இரட்டை வேடத்தில் நடித்தார். 100 நாட்கள் மேல் ஓடியது. மைதிலி என்னை காதலி 1986 வெளியானது. 1985 TR இயக்க படங்கள் எதுவும் வரவில்லை. 4 தியேட்டர்களும் 100 நாட்கள் மேல் ஓடியது. ஒரு தாயின் சபதம் 1987 வெளியானது. இந்த படமும் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. என் தங்கை கல்யாணி 1988 வெளியானது. சிலம்பரசனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம். தாய்மார்கள் கூட்டம் அலைமோதியது. 200 நாட்கள் மேல் ஓடியது. சிலம்பரசனுக்கு சிறந்த குழந்தை நட்சத்திரம் என்று சினிமா எக்ஸ்பிரஸ் விருது கிடைத்தது. சம்சாரம் சங்கீதம் 1989 வெளியானது. சிலம்பரசனுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்ற படம். ராஜேந்திரன் படம் என்றால் பாடல்கள் இட்டுதான். சென்டிமெண்ட்டு, காமெடி, சண்டை நிறைந்திருந்தன. வசனங்கள் அனல் பறக்கும். எப்போதும் தாய் குலத்திற்கு ஏற்ற மாதிரி குடும்ப படமாக எடுத்தார் TR.